கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரிக்கப்படுவதாக. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய எல்லா கிரியைகளிலும் நம்முடைய எல்லா காரியங்களிலும் தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டுமென்றால் நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமானவைகளாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிற விஷயத்திலே தாராளமாய் கொடுக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகளிலே உண்மை காணப்பட வேண்டும். இப்படி நம்முடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் அவர் கவனிக்கிறவராகவே இருக்கிறார். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கர்த்தர் உன் கை கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று வாசிக்கிறோம். நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பதினால்தான் நாம் இத்தனை நாட்களை நம்முடைய வாழ்நாட்களிலே கடந்து வந்திருக்கிறோம். நிறைவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நமக்கு குறைவு இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறதா இருக்கிறது. ஆகவே தேவன் நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அவர் சோதி தருகிறவராயிருக்கிறார், அதை விசாரிக்கிறவராயிருக்கிறார். எதற்கென்றால் அவனவன் வழிகளுக்கும் கிரியைகளுக்கும் செய்கைகளுக்கும் தக்கதாக பலனை அளிக்க அவர் நல்ல தேவனாகவே இருக்கிறார். ஆகவேதான் வெளிப்படுத்தலே நாம் பார்க்கும் பொழுது அந்த 7 சபைகளை குறித்து பேசும் பொழுது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நம்முடைய ஒவ்வொரு கிரியைகளையும் அறிந்திருக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார். நம்முடைய கிரியைகள் பரிசுத்தமாய் இருக்குமானால் அது இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், நீதியாய் இருக்குமானால் அது இன்னும் நீதியாய் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இங்கு யோபுவை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய கையின் கிரியைகளை எல்லாம் தேவன் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்ததோடு மாத்திரமல்ல, அதற்கு சுற்றி வேலி அடைத்தார், அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்று நாம் வாசிக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரானால் அதிலே பாதுகாப்புண்டு. சத்துரு தொடுவதற்கு அனுமதி இல்லை. அங்கு யோபுவை தொடும் பொழுது சாத்தான் தேவனிடத்திலே அனுமதி கேட்க வேண்டியதாக இருந்தது. ஆகவே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் வாஞ்சிப்போம். பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார் என்று நாம் வாசிக்கிறோம். நம்முடைய அந்தரங்கமான கிரியைகளை தேவன் கவனிக்கிறார். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக இருக்கலாம், அவர் நியாயத்திலே கொண்டு வருவார். எதற்கென்றால் அதற்கான பலனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இக்கட்டான நேரங்களிலே தேவன் நம் கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நாம் வடிக்கிற கண்ணீரை கூட அவர் கிரியையாய் பார்க்கிறவராகவே இருக்கிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரத்திலே ஒரு ஸ்திரீ நலதம் என்னும் தைலத்தை இயேசுனுடைய சரீரத்திலே ஊற்றுகிறாள். அப்பொழுது சீஷர்கள் வேறு வேறு விதமாக பேசுகிறார்கள். இயேசு சொல்லுகிறார், அவளை தொந்தரவு படுத்த வேண்டாம், அவள் என்னிடத்திலே நற்கிரியை செய்திருக்கிறாள் என்று. ஆகவே நாம் தேவனுக்கு பிரியமான நல்ல காரியங்களை செய்வோமானால் நம்மை தொந்தரவு படுத்துவதற்கு யாரையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆகவே சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவிலே நாம் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரவான்களாக நாம் நடந்து கொள்ளும் பொழுது அவர் நம்முடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நாம் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவ ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகுகிறதா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் நம்மை பெருக பண்ண, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்த அது போதுமானதாகவே இருக்கிறது. ஆகவே நம்முடைய கிரியைகளிலே மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருந்து நம்முடைய கிரியைகளை தேவ கரத்திலே ஒப்புவித்து நிற்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காய் நடத்தி வருகிறவர் நீரே என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே, எங்களுடைய கிரியைகள் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் நீதியாகட்டும், எங்களுடைய கிரியைகள் இன்னும் உமக்கு பிரியமானதாய் மாற நீரே எங்களை நடத்தும்படியாய் உம்முடைய கரங்களில் எங்களை தருகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.